வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பொறுப்புக்கள் எல்லாம் உங்கள் மேலே போட்டுட்டு, "நீ பிரில்லியன்ட், நீ சூப்பர், நீ தான் பர்ஃபெக்ட், இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு" சொல்லி பொறுப்புக்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு மற்றவங்க ஜாலியாக இருக்காங்களா? அதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் உடல் சார்ந்த பாதிப்பும் வருதா? இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான உளவியல் ஆலோசனை தேவை. இப்போது நீங்கள் ஒரு பிரில்லியன்ட், ஒரு சூப்பரான ஒரு பொண். அதாவது எல்லா வேலைகளையும் பொறுப்புகளை எடுத்து செஞ்சக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவங்க. உங்களை நீ செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் வீட்டு சூழலானாலும் அலுவலக சூழத்திலானாலும் சரி, நட்பு வட்டத்திலனாலும் சரி, உங்ககிட்ட எதுனாலும் ஒப்பீனியன் கேட்டுட்டு நீ செஞ்சால் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு ஒவ்வொரு பொறுப்புகளையும் கொடுத்துட்டு உங்கள் கண் முன்னாடியே அவங்க ஜாலியாக அவங்க சிரித்து பேசிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காங்களா? இது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துதா? இதனால் உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியாமல் ரொம்ப வேதனைப்படுறீங்களா? கவலைப்படுறீங்களா? உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை. நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம். திருமணமாகி ஒரு 35 வயது, 40 வயது, ஏன் 45 வயது கூட இருக்கலாம். அப்போ இந்த சூழலில் குடும்ப பொறுப்புகளையும் அலுவலக பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டு உங்களால் செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலை. ஆனால் உங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்டால் கூட உங்களை நிராகரிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வீங்க. அவங்க கேட்காததுக்கு முன்னாடியே எல்லாமே செய்து வைப்பீங்க. ஆனால் நீங்கள் செஞ்சால் தான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூட வீட்டில் இருக்கிறவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பின்னாடி அவங்க பழகிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். இதுவே நாள்பட நாள்பட பேர்டன் அதிகமாகிறப்ப உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும் மனசுக்குள்ளே. இது என்ன, இவங்களோட வேலை அன்றாட வேலை, இந்த சின்ன வேலை கூட நானே செய்து கொடுக்கணுமா? இது கூட செய்து கொள்ள மாட்டார்களா? அப்படிங்கிற ஒரு விரக்தியும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய செயலும் உங்கள் மனசுக்குள்ளே அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். நீ வேகமாக செஞ்சுருவ, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ செஞ்சுருவ அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிடுவாங்க. இல்லை, நீ தான் பர்ஃபெக்ட்டு, நீ செஞ்சால் மட்டும்தான் சரியாக இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்லிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்கிற அந்த நிலையே கிடைக்காம போயிடும். அந்த ஓய்வும் கூட நீங்கள் ரசித்து சந்தோஷத்தோடு உள்ளுணர்வோடு எடுத்துக்குவீங்க. ஆனால் அந்த ரெஸ்ட்டும் கூட அவங்க தூங்கி சந்தோஷமாக சிரித்து பேசி அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாமே எடுத்துக்குவீங்க. உங்களுக்கு முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இது உங்கள் பிரச்சனையாக உங்களுக்கு வெளியில் படும். அதே மாதிரி உங்கள் வீட்டு சூழலில் மாமியார், நாத்தனார், ஹஸ்பண்ட், குழந்தைகள், உறவினர்கள், உங்கள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட பல நேரங்களில் எதுனாலுமே உங்களை கூப்பிட்டு ஒவ்வொன்றுக்குமே நீ சொல்லுன்னே சொல்லி உங்கள் மேலேயே எல்லா பொறுப்புகளையும் திணிக்கிறப்போ உங்களுக்கு அந்த திணிப்பு எரிச்சல் ஊட்டக்கூடியதும் குடும்பத்தை விட்டு விலகிற அளவுக்கு கூட தள்ளி விட்டுருது. அதே மாதிரி தான் அலுவலக சூழல்லையுமே ஒரு சின்ன ஹெல்ப் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதை சொல்லுவீங்க. ஆனால் பின்னாடி போக போக எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவசரமாக செய்கிறப்ப உங்களோட வேலையும் பார்த்துட்டு அந்த வேலையும் பார்க்குறப்ப என்னடா வீட்லேயும் இப்படி இங்கேயும் இப்படியா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுருது. அப்போ உங்கள் மனசும் உடலும் சோர்வடைஞ்சிட்டு உங்களுக்கு அன்றாட செயல் கூட எரிச்சல் ஊட்டுறதா போயிடுது. உங்களோட இயல்பு செயல்களையும் கூட செய்ய முடியாமல், சாப்பிட முடியாமல், ஒரு சின்ன உங்களோட சந்தோஷங்களும் கூட எடுத்துக்க முடியாமல் போயிடுது. இதனால் எவ்வளோ தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறது? அப்போ ஹெல்ப் பண்ணுறது நல்லதா கெட்டதா? அப்போ நான் ஒருத்தர் கேட்டால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே 1008 கேள்விகள் ஓடும். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறாங்கன்னா அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும்? இப்போ ஹஸ்பண்ட் அவசரமாக என்னோடது எங்கே, இந்த ஒரு பேங்க் பாஸ்புக் எங்கேன்னு கேட்கலாம். எனக்கு தெரியும், பீரோவில் இந்த இடத்துல தான் இருக்குன்னு தெரியாது. எப்படி நான் தெரியல போய் பாருன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சதுனால தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கும் கூட எஸ் சொல்கிறதா, நோ சொல்கிறதா, இவங்க செய்யட்டும்னு சொல்கிறதா, அவங்களே பொறுப்பெடுத்து செய்யட்டும்னு பழக்கிறதா, இப்படின்னு சொல்லி 1000 குழப்பங்கள் உங்களுக்கு போகிறப்ப தான்
அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு அப்புறம் அது வெடிக்க ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு கோவமாக வெளிப்படுது. எத்தனை நாளைக்கு நானே எடுத்துறது, இதுவும் கூட போய் பார்த்து எடுத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற எதிர்வார்த்தைகளும் கோவப்படக்கூடிய வார்த்தைகளும் கூட பேச ஆரம்பிச்சிடுறீங்க. இது உங்கள் மேலே தவறு கிடையாது. அப்போ ஒரு சில குணங்கள் உங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே, சிறு வயசுலேருந்தே நீங்கள் பழகுன விதம் வந்து யாருக்கானாலும் உதவி செய்யணும், பகிர்ந்து கொடுத்து குடும்பத்தோடு சமூகத்தோடு இணைந்து வாழணும், தனக்கு கிடைத்தவது மற்றவர்களுக்கும் கிடைக்கணும், தான் பெற்ற இன்பம் வையகம்னு சொல்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டது மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணும், புரிய வைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே, சிறு வயதிலிருந்தே உங்கள் மனதில் பதிவான ஒரு அறிவு. இது வந்து உங்களுக்கு நல்லதா கெட்டதானா, உங்களுக்கு இது செஞ்சு உடலும் மனமும் சோர்வடையலைன்னா நல்லது. இதுவே உங்கள் உடலும் மனமும் சோர்வடையுதுன்னா அது உங்களோட ஹெல்த்தை பாதிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் உதவி கேட்டால் செய்யணுமா, செய்யக்கூடாதா? ஒருத்தர் கஷ்டப்படுறப்ப நான் ஹெல்ப் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? திரும்பவும் உங்களுக்கு இந்த கேள்வி வரும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான உளவியல் காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், சிறு வயசுலேருந்தே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க இருந்திருக்கலாம், இல்லை கசின்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ அந்த அங்கீகாரம் கிடைக்காதப்ப அவங்க கொடுக்கலன்னா நீ விட்டு கொடு, அவங்க கேட்கலன்னா பரவாயில்ல நீ கொடுத்துரு, இப்படின்னு சொல்லி அவங்க செய்யலைன்னா பரவாயில்ல அவங்க அப்படி இருக்காங்கன்னு நீ இருக்காத, நீ செய்யி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், அல்லது நீங்கள் பழகியிருக்கலாம். இதோட பழக்கம் வந்து இப்போ உங்கள் மனநிலையை பாதிக்குது. மற்றவங்க யார் எது கேட்டாலும் கொடுத்துறணும், யார் ஹெல்ப் கேட்டாலும் கொடுத்துடணும், மற்றவங்களுக்கு இது தேவைப்படுது அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடணும்னு உங்கள் மனம் செயல்பட ஆரம்பித்ததோட விளைவு தான் உங்களால் அதாவது என்னால் முடியல, எனக்கு டயர்டாக இருக்குது, இல்லை எனக்கே ஒர்க்கு நிறையா இருக்குது, என்னால் அது மேனேஜ் பண்ண முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியல அந்த இடத்துல. இந்த மாதிரி பிரச்சனை வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ சிறு வயசுலேருந்தே இது உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கும். யாராவது கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க நம்மளை சபிச்சிருவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ளே ஓடும். இதனால் பின்னாடி நம்ம வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டோமில்ல, அது அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த குற்ற உணர்வுக்குள்ளே உங்கள் மனசு செயல்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அடுத்தது, உங்களால் சமநிலையில் பார்க்க முடியாது. அலுவலகத்துலேயும் சரி, வீட்டு சூழலையும் சரி. பெரும்பாலும் இது வீட்டு சூழலில் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். அலுவலக சூழல்லையும் கூட எனக்கே ஒர்க் நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வீட்டு சூழலில் உங்களால் சொல்ல முடியாது. சமநிலையில் உங்களால் பார்க்கவே முடியாது. எதெடுத்தாலுமே மனசு வந்து ஆரம்பத்திலிருந்தே உங்கள் மைண்டு வந்து அப்படி அறிவாக பதிவாயிடுச்சு. எதெடுத்தாலுமே ஐயோ அவங்க கஷ்டப்படுவாங்களே, நம்ம வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறோமே, நம்ம சாப்பிட இன்னொரு தோசை கேட்டால் கூட என்னால் ஊற்ற முடியாது அப்படின்னு சொல்ல மனசு வராது. டக்குன்னு போய் அந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி இல்லைங்கிற வார்த்தை உங்கள் மனசில் சொல்கிறக்கு மனசு வராது. அந்த சமநிலை பார்த்து உங்களால் அந்த பேலன்ஸ் பண்ணி உங்களால் செயல்படுத்த முடியாதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்குது. அந்த ஒரு மேனேஜ் பண்ண முடியாமல் ஐயோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வுக்குள்ளே போய் சிக்கிட்டு உங்களை சித்திரவதை பண்ணக்கூடிய, உங்களை நீங்களே வருத்திக்கூடிய செயல்கள் வந்து வந்துடுது. அப்போ பிரச்சனை வந்து வெளியிலேருந்து வர்றதை விட உங்களோட செயல்பாட்டிலேருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் தான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்குது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் என்னதான் செய்யறது, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா, இந்த இந்த முடியாது, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களால் மனசு வராதனால எல்லா பேர்டனையும் நீங்களே எடுத்துகிட்டு உங்களையும் நீங்களே கஷ்டப்படுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் குழந்தைகிட்டையும் இந்த கோபத்தை நீங்கள் அதிகமாக காமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்கக்கிட்ட ஆதங்கப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்கக்கிட்ட எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பீங்க, எதிர்வாதம் பேசிகிட்டே இருப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாத்துக்கும் நான் பார்த்து செய்கிறேன்னு சொல்லி பச்சாத்தாபம் வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுய வெறுப்பு உங்களுக்கு அதிகமாயிரும். இதனால் பார்த்திங்கன்னா தலைவலி
தலைவலி அதிகமாக வரும், தூக்கம் வராது, திடீர்னு ஒரு உடல் சோர்வாயிரும், என்னன்னே தெரியாது, எதுலேயுமே ஒரு ஆர்வம் வராது, எல்லா வேலையும் தள்ளி போட ஆரம்பிச்சுருவீங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் உருவாகும். யார்கிட்டயுமே பேச பிடிக்காது. இல்லைன்னா ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா, யாராவது கிட்ட கூப்பிட்டு இன்றைக்கி இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னா மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சுருவீங்க. இந்த கதையை கேட்டு அவங்க எந்தவித ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் அதுவும் உங்களுக்கு மறுபடியும் எரிச்சல் ஊட்ட ஆயிரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே தொடர்ந்து வர்றதுனால தான் உங்களுக்கு வந்து இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் அந்த செயல்பாட்டுக்கு உங்கள் மனசு போயிடுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு சரியான உளவியல் நிபுணரை அணுகி உங்களோட அறிவு பாதையை மறுசீரமைக்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நீங்கள் உதவணுங்கிற மைண்டும், மற்றவங்க கேட்காம செய்யணும்னு சொல்கிற மைண்டும், அங்கீகாரம் தேடக்கூடியது, அனுதாபத்தை தேடக்கூடியது, பச்சாத்தாபத்தில் செயல்படுறது, ஏதாவது குற்ற உணர்வில் இருக்கிறது, இதெல்லாம் உங்கள் மனசில் ஓவர்லோட் ஆகிருக்கிறப்ப உங்களால் இயல்பு நிலையில் செய்ய முடியாது. இது போன்று வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எண்ணத்துக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் ஒரு அர்த்தம் வச்சுட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிடுவீங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம்னா ஒன்று சொல்லிக் கொடுத்ததை வச்சோ, இல்லை மற்றவங்க பேசுனதை வச்சோ, இல்லை உங்களோட புரிதலின் அடிப்படையிலேயோ நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறனால உங்களால் ஒரு மறுப்பு தெரிவிக்க முடியாது. என்னால் முடியாதுங்கிற வார்த்தையை உங்களால் பயன்படுத்த முடியாது. அப்போ இதை வந்து வாழ்வியல் மேம்பாட்டு சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது தான் நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இல்லைன்னா உங்களோட மனசையும் உடலையும் பல பாதிப்புகளை உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய அங்கீகாரமின்மை மற்றும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும், வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கும், வெற்றி அடைவதற்கும், வளர்ச்சி அடைவதற்கும் MSK மைண்ட் செட் நாலேஜ் தெரபியில் MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.